தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா. இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய மிகுந்த கிருபையின்படி எங்கள் அனைவருக்கும் நல்ல சுகபலன் ஜீவன் பாதுகாப்பு கொடுத்து எங்களை உயிரோடு எழுப்பி இன்றைக்கு காலையில் வசனத்தை தியானிக்க நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரோடைய கிருபை இறக்கம் பாதுகாப்பான இடத்தில் தொடரட்டும். நாளின் காலை வேலையை உமக்கென அர்ப்பணிக்கிறோம். காலையில் நம்முடைய வசனங்களை தியானிக்கிறோம், காலையில் நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக. வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லி இதோ லேவியராகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிருபைக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையே, இன்றைக்கு நம்முடைய தியானம் லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். இந்த லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? அப்பாயிண்டட் டைம்ஸ், குறிப்பிட்ட காலத்தில், குறித்த நேரத்தில். நமக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு, நமக்கு ஒரு ஸ்கெடியூல் போட்டு நாம் நிறைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு ஸ்கெடியூல் போட்டு கொடுத்தது ஆண்டவர் தான். இந்த பூமிக்கு ஒரு டைம் டேபிள் போட்டார். 7 நாள் டைம் டேபிள். முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். திரும்பி முதல் நாள், அப்படி ஒரு டைம் டேபிள் போட்டார். இன்றைக்கி இஸ்ரேலை எகிப்திலிருந்து கர்த்தர் கூட்டி கொண்டு வரும்பொழுது பண்டிகைகள் என்று சொல்லி டைம் டேபிள் போட்டு கொடுத்தார். பண்டிகைகள் 7 பண்டிகைகள் இருக்குது. பண்டிகை, இந்த பண்டிகைகளை இந்த குறிப்பிட்ட நாள்லேருந்து இப்படி இத்தனை கவுண்டிங் வைக்கணும் என்றெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி தான் நம்ம கையில் கிளாக் வந்துருச்சு. இன்றைக்கி நிறைய நேரத்தை கணக்கிடக்கூடிய நிறைய டெக்னாலஜி வந்தது. ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த திட்டங்கள், ஆண்டவர் கொடுத்த வசனங்கள் மட்டும்தான் இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருந்தது. நாம் தமிழில் மன்னிக்கும், இங்கிலீஷில் ஃபெஸ்டிவல் என்று சொல்லுவோம். ஃபெஸ்டிவல் என்றால் பண்டிகைகள். ஆனால் வேதத்திலே இந்த பண்டிகைகளுக்கு கொடுக்கப்பட்ட பேர் ஃபீஸ்ட். ஃபீஸ்ட் என்றால் பெரிய பண்டிகைகள், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பண்டிகைகள், தேவன் கொண்டாடும்படியாக சொன்ன பண்டிகைகள். ஆக இந்த பண்டிகைகள் மனிதர்களுக்கு வைத்து கொண்டதல்ல. இந்த பண்டிகைகள் கர்த்தர் மனிதர்களுக்கு கொடுத்தது. அது ஆகிலும் அவர் இஸ்ரவேலருக்கு கொடுத்தது, தம் மக்களுக்கு கொடுத்தது. இந்த பண்டிகைகளுக்கு ஹீப்ரு லாங்குவேஜில் மோவாதிம் என்று பெயர் கொடுக்கப்படுகிறது. மெம் என்கிற எழுத்து, வாவ் என்கிற எழுத்து, ஆயின் என்கிற எழுத்து, டா என்கிற எழுத்து, யோம் என்கிற எழுத்து, யோத் என்கிற எழுத்து, மெம் என்கிற எழுத்து. ஸோ மோஆதிம் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மோஆதிம் என்றால் குறித்த காலம் என்று அர்த்தம். குறித்த காலங்கள், குறித்த நேரம் என்று அர்த்தம். அப்பாயிண்டட் டைம்ஸ் என்று சொல்லலாம். தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு குறித்த நேரத்தை கொடுத்திருக்கிறார். சாப்பிடுவதற்கு குறித்த நேரம், உறங்குவதற்கு குறித்த நேரம், எழுந்திருப்பதற்கு குறித்த நேரம், பண்டிகை கொண்டாடுவதற்கு குறித்த நேரம். இந்த நேரத்திலே கர்த்தர் மிகவும் கவனமாய் இருந்தார். இன்றைக்கு மோசே மூலமாக இதையும் சொல்லிக் கொடுக்கிறார். இது லேவியராகம புஸ்தகத்திலே பண்டிகைகளை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 23ஆவது சாப்டர் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் 7 பண்டிகையை பற்றியும் ஆண்டவர் அதிலே பேசியிருக்கிறார். இந்த பண்டிகைகள் பரிசுத்தமானவைகளாம். 2ஆம் வசனம் சொல்கிறது, சபை கூடி வந்து பரிசுத்த நாளாக ஆசரிக்கும்படி நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகையில் நாட்கள் ஆவன. ஸோ பரிசுத்த நாட்களாக. ஸோ தீஸ் டேஸ் ஆர் ஹோலி டேஸ். இது பரிசுத்தமான நாள். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? தேவன் எதை பிரித்தெடுத்தாரோ அது பரிசுத்தம். பரிசுத்தத்திற்கு எதிர்ப்பதம் அசுத்தம் அல்ல, சாதாரணம். எல்லா நாள் போல் இந்த நாளும் தான் ஒன்று. ஆனால் இந்த நாள் ஏன் ஸ்பெஷல், இந்த நாள் ஏன் பரிசுத்தம் என்றால் இதை கர்த்தர் தேர்வு செய்தார். இது கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே நீங்கள் பண்டிகைகள் செய்ய வேண்டும். இந்த பண்டிகைகளில் முழுமையாக அந்த நாளை, அந்த நேரத்தை நாம் கர்த்தருக்கென அர்ப்பணிக்க வேண்டும். கிரேட்ஃபுல் ஹார்ட்டோட, நன்றி நிறைந்த இருதயத்தோட, லவ்விங்கோட, ஆண்டவர் மீது பாசத்தோட, ஒபீடியண்ட்டாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது சந்தோஷமாக இருக்கும். இது சபை கூடி வருகிற நாள். மக்கள் கூடி வர வேண்டும்.
People have to come towards God. மக்கள் அன்றைக்கு அவர்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற வழியில் பல மக்கள் ஒன்று கூடி கானானிய தேவர்கள் தேவதைகளை வணங்குகளை போக நாட்கள் இருந்தது. அவங்க ஒரு பீரியடில் ஒரு டைமில் போவாங்க. ஆனால் கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் இந்த நாட்களில் என்னிடம் தேடி வர வேண்டும், சபை கூடி வர வேண்டும். God is a God of people. தேவனுக்கு மனிதர்கள் மிகவும் பிடிக்கும். அவர் மனிதர்களின் தேவன். என்னை ஆராதிக்கும்படியாக இந்த ஸ்பெஷல் அக்கேஷனில், ஒரு ஸ்பெஷல் மேனரில், ஒரு விசேஷித்த நாட்களை நான் தேர்வு செய்து கொடுக்கிறேன், நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன அந்த 7 நாட்கள் தான் இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா 7 பண்டிகை இல்லைங்க, 9 பண்டிகைகள் இருக்குது. அதில் 2 பண்டிகைகள் ஆடட் ஃபீஸ்ட் என்று சொல்லலாம். அது ஒன்று பூரிம் என்கிற பண்டிகை. அது எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் இஸ்ரேலுக்கு கொடுத்தது, அது கொண்டாடப்பட்டது. ஹனுக்கா என்று சொல்கிற ஒளியின் பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் லைட்ஸ் என்று சொல்வார்கள். இது மகபேயர் காலத்தில் அவர்கள் அந்த அலெக்சாண்டர் வழியில் வந்த அந்த எஃபெஃபினஸ் அந்த மன்னனோடு யுத்தம் பண்ணி அவர்கள் ஜெயித்து இஸ்ரவேலை மீட்டு எருசலேம் தேவாலயத்தை மீட்டதினால் கொண்டாட பண்டிகை தான் ஹனுக்கா பண்டிகை. ஆனால் இப்போ 9 பண்டிகை இருக்குது. ஆனால் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தின் வழியிலே 7 பண்டிகைகள் தான் இருக்குது. ஆனால் இந்த 9 பண்டிகைகள் கொண்டாடப்படுகிற காலத்தில் இயேசுவும் வாழ்ந்திருந்தார். ஃபீஸ்ட் ஆஃப் லைட்ஸுக்கு, ஃபீஸ்ட் ஆஃப் டெடிகேஷனுக்கு இயேசுவே அந்த பண்டிகைக்கு போயிருந்தார் என்று யோவான் சுவிசேஷம் நமக்கு சொல்லுகிறதாக. ஹனுக்காவுக்கு இயேசு போய் இருந்தார். ஸோ மோசே காலத்தில் ஆனால் 9 இல்லை 7 தான் இருந்தது. இந்த பண்டிகைகளை பற்றி சொல்லும்போது 7th டேவை பற்றி பிரதானமாக பேசுகிறார். 7ஆம் நாளுக்கு ஓய்வு நாள் என்று பெயர். 3ஆம் வசனத்தின்படி நம்முடைய ஃபஸ்ட்டு செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம்? சேபத், ஓய்வு நாள். 6 நாளும் வேலை செய்ய வேண்டும். 7ஆம் நாள் பரிசுத்த சபை கூடுவதலான ஓய்வு நாள். அதில் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். அதில் உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் நாளாய் இருப்பதாக. ஸோ 7th டே டோன்ட் டூ எனி ஒர்க். சபை கூடி பரிசுத்தமாய் ஆசரிக்கும்படி நீங்கள் குறித்த காலத்தில் கூற வேண்டிய கர்த்தரின் பண்டிகைகள் ஆவன. நான் ஒரு சின்ன இமேஜ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஐடி குரூப்பில், அதை நீங்கள் போட்டிருங்க. அந்த பண்டிகைகளை பற்றின ஒரு ரவுண்டு சர்க்கிளில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இஸ் சோலம் ரெஸ்ட். எல்லாரும் ரெஸ்ட் எடுக்கணும். யாருமே வேலை செய்யக்கூடாது. எல்லா கம்பெனியும் லீவு, எல்லா ஸ்கூலும் லீவு, எல்லா மக்கள் வீட்லேயும் லீவு. எல்லாரும் ரெஸ்ட்டு. எல்லாரும் உக்காருங்க, எல்லாரும் பேசுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் பாட்டு பாடுங்க. உன்னை துரிதப்படுத்துகிற, உன்னை ஓட்டுகிற ஆலோட்டிகளை வைத்து உன்னை விரட்டுகிற வேலைகள் எதுவும் இல்லை. நீ இறங்கி கர்த்தருக்கு என்ன செய்யலாம்? திஸ் இஸ் அன் ஹோலி கான்வகேஷன், அ சீக்ரெட் கேதரிங். நீ ஆண்டவருக்கு முன்பதாக உண்மையாக பரிசுத்தமாய் கூடி வருகிற நாள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஃபஸ்ட்டு ஆண்டவர் சொல்லிட்டார் சேபத், ஓய்வு நாள். ஓய்வு நாள் என்பது 7ஆவது நாள். முதல் நாள் படைப்பு, 2ஆம் நாள் படைப்பு, 3ஆம் நாள் படைப்பு, 4ஆம் நாள் படைப்பு, 5ஆம் நாள் படைப்பு, 6ஆம் நாள் படைப்பு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தாரே அதை சொன்னார். நான் ஓய்ந்திருந்த அதே நாளில் நீயும் ஓய்ந்திருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சபத் என்று சொல்லுகிற வார்த்தையும் ரெஸ்ட் என்று சொல்லுகிற வார்த்தையும் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தில் தான் ஹீப்ரூ ரூட் வேர்டில் வருகிறதாம். ஆக நீ ஓய்ந்திருக்க ஒரு நாளை கொடுக்கிறேன். 6 நாட்களும் நீ வேலை செய்யலாம். யூ கேன் ஒர்க் ஆல் த 6 days. ஆமாம், இதை கட்டளையாகவும் கொடுத்தார். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கட்டளையாகவும் கொடுத்தார். 6 நாள் தான் வேலை செய்யணும், 7ஆம் நாள் நீ செய்ய வேண்டாம் என்று சொலம் ரெஸ்ட், எல்லாருக்கும் இளைப்பாறுதல் என்று கர்த்தர் கொடுத்தார். ஸோ ஸ்டார்டிங்கே ரெஸ்ட்டு தான். ஏன் இந்த ஓய்வு நாட்கள், ஏன் இந்த பண்டிகை நாட்கள்? வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் ஃபீஸ்ட்? இந்த ஃபீஸ்டினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, ஆண்டவர் தம்முடைய மக்களை நேசிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய மக்கள் வேலை என்று ஓடாதபடிக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் மக்கள் என்ஜாய் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். நீ 6 நாள் செஞ்ச வேலையோட காசை எடுத்துகிட்டு 7ஆம் நாள் சாப்பிடு. அந்த 6 நாளுடைய உழைப்பை இந்த 7ஆம் நாளில் நீ மகிழ்ச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. முதல் நாள் நான் இவ்வளோ வேலை செஞ்சேன், 2ஆவது நாள் இவ்வளோ வேலை செஞ்சேன், 3ஆவது நாள் இந்த பிஸ்னஸ் பண்ணேன், 4ஆவது நாள் இந்த வேலையை பண்ணேன், எல்லாம் கைக்கூடி வந்தது, ஆண்டவரே நன்றி என்று 7ஆம் நாள் என் சந்நிதியில் நீ என்னிடம் சொல்லு.
அது மாத்திரமல்லையா, இந்த ஏழாம் நாள் எடுக்கிற ரெஸ்ட்டில் ஃப்யூச்சர் டேஸ், வரப்போகிற நாட்களில் ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொடுப்பாங்களாம். ப்ரேயர் ரூமில் போய் உட்காந்துப்பாங்க, ப்ரே பண்ணுவாங்க. சாப்பாடு செய்கிற வேலை அன்றைக்கி இல்லை, துணி துவைக்கிற வேலை அன்றைக்கி இல்லை, இங்கே அங்கே பேங்க்குக்கு போகிற வேலை, அந்த வேலை இந்த வேலை எதையும் வச்சுக்க மாட்டாங்க. உட்காந்துட்டு ஆண்டவர் சன்னிதியிலே இருப்பாங்க. அன்றைக்கி முழுக்க 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 உட்காந்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ அருமையாய் இருக்குமா. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிஸ்னஸ் மேன் இருந்தார். அந்த பிஸ்னஸ் மேனை நான் பார்த்தேன். அந்த பிஸ்னஸ் மேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கிறிஸ்தவர் இல்லை. மண்டே நான் ரெஸ்ட் எடுப்பார். சண்டே வரைக்கும் பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுவார். பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு வந்து படுத்தார்னு வைங்க, திங்கக்கிழமை அவர் ரூமில் கூட யாரையும் அலோவ் பண்ண மாட்டார், பார்க்க கூட விட மாட்டார், வெளியே வரவே மாட்டார். எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் வர மாட்டார், அவர் வெளியே வரவே மாட்டார். செவ்வாய்க்கிழமை காலையில் தான் எழுந்துருவார். அவர் சொல்லுவார், சார் அந்த படுத்திருக்கிறோமே, இவ்வளோ வேலை செய்கிற நம்ம ஒரு நாளெல்லாம் படுத்திருக்கிறோமே, அது உடலுக்கு ரொம்ப 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 நல்லது. எங்கள் முற்பிதாக்கள் காலத்துலேருந்து நாங்கள் அதை கற்றுட்டு வரேன். எங்கள் தாத்தாங்க பேரண்ட்ஸ்லாம் நீண்ட நாள் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவதை பார்த்தேன். நான் அப்போ தான் புரிஞ்சேன், ஓ ஆண்டவர் வந்து மனிதனை 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க சொன்னாரே, இதனால் தானோ. அதே அவர் அதையும் சொன்னார். அன்றைக்கி நான் படுத்திருக்கும் போது தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சொல்யூஷன் தோணும். எனக்கு எழுதுவேன், இதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம், அடுத்த வாரம் இதை பண்ணலான்லாம் நான் சொல்லுவேன். வேலை செய்கிறதுனால பணம் வந்துடாது சார், ஓடினே இருக்கிறதுனால வெற்றி வராது. ஒரு நாள் இளைப்பாறுகிறதுலே அந்த நினைவுகள், அந்த யோசனைகளினால தான் வெற்றி வரும் என்று சொல்லி அவர் சொன்னார். இன்றைக்கி பைபிள் படித்து பார்த்தா 5000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே, 6000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வேதம் ஏற்கனவே நமக்கு இதை சொல்லி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், நீ ஓய்வு நாளை கொண்டாட வேண்டும், நீ ஜெபிக்க வேண்டும், நீ கர்த்தர் பாதத்தில் காத்திருக்க வேண்டும். இந்த நாள் ஓய்வு நாள், இந்த நாள் இளைப்பாறுதலின் நாள் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பண்டிகைகளுக்கு வருகிறோம். இந்த பண்டிகைகளில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் போட்டிருப்பேன். அந்த பண்டிகைகளில் என்ன வருகிறது என்றால் 7 பண்டிகைகள் வருது. இந்த பண்டிகைகளுடைய மாதங்களை நீங்கள் கணக்கிட்டீர்கள் என்றால் அந்த ரவுண்டு சர்க்கிளில் அவங்களுடைய ஹீப்ரூ கேலண்டரில் உள்ள மாதங்கள் பாருங்கள். நான் அந்த 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 இமேஜில் உள்ளதை படிக்கிறேன். முதல் மாதம் நிசான், 2வது மாதம் ஈயார், அந்த டிவி ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3வது மாதம் சிவான், 4வது மாதம் டம்மூஸ், 5வது மாதம் அவ், 6வது மாதம் ஏலூல், 7வது மாதம் திஷ்ரி, 8வது மாதம் ஹெஷ்வான், 9வது மாதம் கிஸ்லேவ், 10வது மாதம் தேவத், 11வது மாதம் ஷேவாட், 12வது மாதம் ஆதார். ஹல்லேலூயா. இந்த ஆதார் மாதம் தான் 12ஆம் மாதம். அப்போ தான் பூரிம் பண்டிகை கொண்டாடுகிறது. ஸோ ஃபஸ்ட் மந்த் நிசான். எனக்கு ஆண்டவர் இந்த பண்டிகைகளை 3ஆய் பிரித்து கொடுத்திருக்கிறார். அதை நாம் எப்படி சொல்லுவோம் என்றால் அந்த ஃபீஸோட இம்பார்ட்டன்ஸை வச்சு நாம் சொல்ல போகிறோம். வருஷ துவக்கத்தில் பண்டிகை, கரெக்டாக 6 மாதம் கழித்து பண்டிகை, வருஷம் முடிவில் பண்டிகை. வருஷம் முடிவில் தான் இந்த பூரிம் பண்டிகை அவங்களே செலிப்ரேட் பண்ணுது. ஸோ 7 ஃபீஸ், இந்த 7 பண்டிகைகளும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருக்கிறது. இந்த முதல் பண்டிகை பஸ்கா. பஸ்காவை தொடர்ந்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை தொடர்ந்து முதற் பலனின் பண்டிகை. இந்த எல்லா பண்டிகைகளையும் நாம் உற்று நோக்கும்போது இயேசுவை காட்டும், இயேசு ராஜாவை காட்டும். பார்ப்போம் முதல் பண்டிகையை பற்றி தேவன் என்ன சொல்லுகிறார். முதல் 3 பண்டிகை சேம் மந்த் வந்துடும். அந்த மாதம் பேர் இப்போ தான் படித்தோம், நிசான் மாதம். பார்ப்போம் முதல் பண்டிகை 5ஆம் வசனம். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி அந்தி நேரமாகிற வேளையிலே கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை. ஸோ மறக்கக்கூடாது. முதல் மாதம் பேர் இந்த ஸ்க்ரீனில் உள்ளது பேர் பிரகாரம் என்ன மாதங்க? நிசான் மாதம். நம்முடைய முதல் மாதம் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், ஜனவரி. தமிழில் முதல் மாதம் சித்திரை. ஐயா கரெக்டாக சொல்கிறார். இப்போ ஹீப்ரூவில் முதல் மாதம் பேர் நிசான். நிசான்னு ஒரு கார் கம்பெனியே இருக்குது, நிசான். இந்த நிசான் நம்ம இங்கிலீஷ் மாதத்தில் எப்போ வருது பாருங்களேன், மார்ச் ஏப்ரல். ஹல்லேலூயா. மார்ச் ஏப்ரலில் அவங்க மார்ச் 15ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் நிசான் மாதம் வருகிறது. அந்த நேரத்தில் தான் பஸ்கா பண்டிகை வரும். ஆமீன். பஸ்கா பண்டிகை எத்தனை நாள் பண்டிகை? ஒரே ஒரு நாள் பண்டிகை. மாதம் ஆரம்பித்து 14ஆம் தேதி பண்டிகையாம். ஃபஸ்ட் டே கிடையாது. எத்தனாம் தேதி? 14. மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எத்தனை நாள்? 14. இந்த 14ஆம் தேதியில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. என்ன தெரியுங்களா? இந்த பண்டிகை எப்போ தெரியுமா கொடுக்குறாரு? இந்த 14ஆம் தேதி சாயந்தரம் தான் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வராங்க.
அன்னைக்கே முதல் மாதம் அந்த நாள் எத்தனை நாள்? 14ஆம் நாள். ஆண்டவர் சொன்னார் 10ஆம் தேதியிலேருந்து அவங்கள ப்ரிப்பேர் பண்ணிட்டாரு. எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னாரு. இஸ்ரேல் ஜனங்கள்லாம் வந்தாங்க. மோசே சொன்னார், நீங்கள் எல்லாம் 10ஆம் தேதி, இந்த மாதம் தான் இனிமேல் முதல் மாதம். இந்த மாதம் பேர் உங்களுக்கு தெரியும்ல? தெரியும்யா, நிசான் மாதம், ரைட். 10ஆம் தேதி போய் வீட்டுக்கு ஒரு ஆடு பிடிச்சிட்டு வந்து வச்சிங்க அப்படின்ட்டார். 10ஆம் தேதி ஆடு பிடிச்சிட்டு வந்து வச்சுட்டாங்க. 1 வயது ஆட்டுக்குட்டி வச்சுட்டு 14ஆம் தேதி சாயங்காலம் நீ அதை அடிக்க வேண்டும். அந்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தத்தை எடுத்து போய் நிலைக்கால்களில் பூச வேண்டும். அந்த ரத்தத்தை பூசி விட்ட பிறகு அந்த ஆட்டு மாம்சத்தை நீ சுட்டு சாப்பிட வேண்டும். அந்த பிளேட்டில் நீ சாப்பிடுகிற அந்த உணவோட தட்டில் வேறு என்னென்ன இருக்கணும்? கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம். இதை நீ சாப்பிட வேண்டும். இதை சாப்பிடும்போது அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டு ஃபுல்லி ட்ரெஸ்டு, ஷூஸ்லாம் கூட போட்டுட்டு வீட்டுக்கு வெளியில் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் சுட்டரித்து சாம்பலாக்கி வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கணும். இதுதான் பண்டிகை. சாயந்தரம் ஸ்டார்ட் ஆகும். 3 நாளுக்கு முன்னாடி பிடிச்சி அந்த ஆடை கொண்டு வந்து வச்சுருவாங்க இல்லையா? ஏன்னா 10ஆம் தேதி பிடிச்சிட்டு வந்தாங்க. 10 to 11, 11 to 12, 12 13, 13 to 14, 14ஆம் தேதி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த ஆடை கதவை சாத்திட்டாங்க. வீட்டுக்கு வெளியே அந்த ஆடை கொண்டுறாங்க. ரத்தத்தை எடுத்து நிலைக்கால்கள் ஃபுல்லாக ரத்த வாடை வர அளவுக்கு பூசிட்டாங்க. அந்த ஆடு தோலெல்லாம் பிரித்து, தோல் சாப்பிட மாட்டாங்க, கொழுப்பு சாப்பிட மாட்டாங்க. அந்த ரத்தத்தை தரையில் ஊற்றணும். மீதி ரத்தம் இருந்தால் மீதி எல்லாத்தையும் சுட்டு சாம்பல் ஆக்கிட வேண்டும். அந்த மாம்சத்தை சாப்பிடணும். கூட கசப்பான கீரை, புளிப்பில்லாத அப்பம் வைத்து சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃபுல் ட்ரெஸ்டாக இருக்கணும். ட்ரெஸ்லாம் போட்டுட்டு, பெல்ட்ஸ் போட்டுட்டு, ஷூ போட்டுட்டு சாப்பிட்டுட்டு மீதியானவைகளை சுட்டரித்து விட்டு வீட்டுக்குள்ளே போய்விட வேண்டும். அன்றைக்கி நைட் என்ன நடந்துச்சு? முதல் பண்டிகை முதல் கொண்டாடும் போது சங்கார தூதன் வந்தான். யார் வீட்டிலலாம் ரத்தம் இருந்துச்சோ, யார் வீட்டு நிலைக்கால்களாக ரத்தம் இருந்துச்சோ எல்லார் வீட்டையும் பழைச்சாங்க. பாஸ் ஓவர், கடந்து போ என்று சொல்லுவாங்க. ரத்தம் பேசி அந்த சங்கார தூதங்க இல்லை, இந்த வீடு இல்லை, இந்த வீடு இல்லை, இந்த வீடு இல்லை, இந்த வீடு இல்லை. லாஸ்ட்டில் எங்கே போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டாங்க. யார் வீட்லேயும் என்ன இல்லை? ரத்தம் இல்லை. எல்லா தலைச்சம்பிள்ளையும் செத்துருச்சு. ஒரே அழுகுரல், ஓலம், ஊரே முழிச்சுக்குச்சு. அவன் வந்தான். யாருங்க? பார்வோன் மன்னன் ஓடி இந்த ஊருக்கு வந்தான். ஒடியாந்து மோசையோட காலில் விழுந்தான். நீங்கள்லாம் போங்க அப்படின்ட்டான். உடனே ரெடியாக இருந்தாங்க பாருங்க. அப்படியே பெட்டி படக்கியோட பேகேஜ்லாம் ரெடியாக இருக்குது. அப்படியே கிளம்பி வந்தாங்க பாருங்க. அந்த நாள் தான் பஸ்கா பண்டிகை. காட்ஸ் டெலிவரன்ஸ் ஃப்ரம் ஈஜிப்ட். ஆமேன். கொண்டாடினாங்களா? இது எத்தனை நாள் ஸ்டார்ட் பண்ணாங்க? 14ஆம் நாள். இந்த 14ஆம் நாள் ஸ்டார்ட் பண்ணவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே இந்த பண்டிகை இன்னும் முடியல. இன்னும் 7 நாள் கண்டினியூ ஆக போகிறது. பஸ்கா பண்டிகை முதல் நாள், அதுக்கப்புறம் 2ஆவது நாளும் பண்டிகை இருக்குது. அந்த பண்டிகை பேர் பஸ்கா இல்லை, அது பேர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது எத்தனை நாள் வரும்? 7 நாள். அப்போ டோட்டலாக பஸ்காவையும் புளிப்பில்லா பண்டிகையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை நாள்? 8 நாள் பண்டிகை. அல்லேலூயா. இந்த 8 நாளும் புளிப்பு சாப்பிடக்கூடாது, தயிர் மோர் சாப்பிடக்கூடாது, துவையல் அதாவது அப்பம் ஈஸ்ட் யூஸ் பண்ணக்கூடாது, புளிப்பே இருக்கக்கூடாது. அப்படியே ரஸ்க்கு மாதிரி தான் சாப்பிட்ணும். அப்படியே புளிப்பில்லாத அப்பம் சுட்டு சாப்பிட வேண்டும். இது எத்தனை நாள் பண்டிகை வரப்போகுது? 8 நாள். இந்த இமேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் நிசான் மாதத்துக்கு மேலே பஸ்கா பண்டிகை இருக்குதுங்களா? ஆமாம், இங்கிலீஷில் போட்டிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அன்லிவன்ட் பிரெட் ஃபீஸ்ட், அது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த 3வது ஃபஸ்ட்டு ஃப்ரூட் என்று சொல்லப்பட்டிருது, அது முதற் பலனின் பண்டிகை. ஆக இந்த மாதத்தில் 3 பண்டிகை ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? 3 பண்டிகைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருகிறது. இந்த முதற் பண்டிகை 15ஆம் தேதி வருகிறது, 14ஆம் தேதி வருகிறது. அப்படியே மனசில் கணக்கு வச்சுப்போம். இந்த கட்டை வரல 14ன்னு வச்சுப்போம். எப்போ வச்சுப்போம்? 14. 14ஆம் தேதி என்னைக்கு துவங்கும்? நம்ம ஊர் பிரகாரம் 13ஆம் தேதி நைட்டு முடியும் போது. 13ஆம் தேதி நைட்டு எப்போ முடியும்? நைட்டு 12 மணிக்கு, கரெக்டாக? அப்புறம் 11:59 வரைக்கும் தான் 13ஆம் தேதி. 12க்கு என்ன ஸ்டார்ட் ஆயிடுச்சு? 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. ஆனால் ஹீப்ரூ காலண்டரில் அப்படி இல்லை. 13ஆம் தேதி சாயந்தரம் 6 மணிக்கே 14ஆம் தேதி துவங்கிடும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? எப்போ ஸ்டார்ட் ஆகும் ஹீப்ரூ காலண்டரு? முன்னாடி நாள் சாயந்தரம் 6 மணிக்கே ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ 14ஆம் தேதி இந்த நிசான் மாதம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு? 13ஆம் தேதி
சாயந்தரமே என்ன ஆயிடுச்சு? 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அப்போ 14ஆம் தேதின்னு ஆண்டவர் சொல்கிறது ஈவினிங். பைபிள் பிரகாரம் நாள் சாயங்காலத்தில் துவங்குகிறது, நம்ம பிரகாரம் நாள் நடு நைட்டில் துவங்குகிறது. அல்லையா? இப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க பைபிள் படிக்கும்போது. இப்போ 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்போதே பலி செலுத்திட்டாங்க. சாயந்தரம் 6 மணிக்கு டான்னு எல்லார் வீட்லேயும் ரத்தம் சிந்தப்பட்டுச்சு. 14ஆம் தேதி துவங்குச்சிங்களா? இப்போ 15ஆம் தேதி எப்போ துவங்கும்? 14ஆம் தேதியோட ஈவினிங் சாயந்தரம் 6 மணிக்கு 5:59க்கு பிறகு 6 மணிக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை துவங்கினது. அதை 15th டே என்று சொல்லுவோம். இதில் 15, 16, 17, 18, 19, 20, 21 புளிப்பு இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈஸ்ட் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லிட்டார், நம்ம எகிப்துலேருந்து கிளம்புறோன்னு வச்சுக்கோமே, கிளம்பிட்டோம். அன்றைக்கி நம்ம தான் கிளம்புறோன்னு வச்சிங்களேன். நம்ம புளிப்பு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சு நம்ம இப்போ புளிப்பு தயிர் மோருக்கு மட்டும் தான் வச்சுருக்கோம். ஆண்டவர் சொல்கிறார் நம்ம எல்லாருக்கையும், எல்லாரும் எகிப்துலேருந்து கிளம்புங்க, ஆனால் ஒருத்தர் வீட்டில் கூட தயிர் இருக்கக்கூடாது. பால் இருக்கலாம், ஆனால் இருக்கக்கூடாது தயிர். ஒருத்தர்கிட்ட கூட தயிர் இருக்கக்கூடாது. எல்லாரும் பாத்திரத்தை சுத்தமாக கழுவி தயிரெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? எகிப்திலே ஊற்றிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கிளம்பி வரோம்ல, 7 நாள்லாம் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது. 8 நாள் சாப்பிடக்கூடாது. இல்லை, அது முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் 7 நாள் சாப்பிடக்கூடாது. அப்போ மொத்தம் 8 நாள் ஆயிடுச்சா? இந்த 8ஆவது நாள் கழித்து தயிர் சாப்பிட்லான்னு சொல்லும்போது அந்த உரத்துக்கு எங்கே போவீங்க? அதுக்குள்ள நீங்கள் வந்துட்டீங்களே, காட்டுக்குள்ளே வந்துட்டீங்களே, பாலைவனத்தில் வந்துட்டீங்களே. இப்போ புளிப்புன்னா இல்லை, அங்கே இல்லை, ஈஸ்ட் இல்லை. ப்ரெட்டும் அதே மாதிரி தான். ப்ரெட்டை பற்றி சொல்லிட்டோமா? சாதாரண சப்பாத்தியை பிரெட் ஆகுதுல்ல, பிரெட் எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? எவ்வளோ சாஃப்டாக இருக்குல்ல? அந்த சாஃப்டாகுது, அந்த சாஃப்ட் பிரெட்டு மட்டும் இல்லை பிரதர் சிஸ்டர், அந்த சப்பாத்தியில் அந்த கோதுமை மாவில் ஈஸ்ட் போய் வளருது. அந்த ஈஸ்ட் வளருது, அதான் சாப்பிட்றோம், அதான் பிரெட்டு. அந்த ஈஸ்ட்டை இருக்கக்கூடாதுன்ட்டார். இப்போ எங்கே இந்த பிரெட்டு செய்வீங்க? பிரெட்டு செய்ய முடியாது. அப்போ எங்கேருந்து ஈஸ்ட் வரும்? நீ பாலைவனத்தில் நடந்து போ, நான் உனக்காக ஈஸ்ட் தானாக வளரும்படி செய்கிறேன். எகிப்திலேருந்து அந்த புளிப்பை எடுத்துன்னு வராத அப்படின்ட்டார். அப்போ நான் எகிப்துக்கிட்டேருந்து எதையும் எடுத்துகிட்டு வராத. உங்களுக்கு புரியுதுங்களா? புளிப்பை எடுத்துகிட்டு வரலன்னா வாழ்க்கையே துவங்க முடியாது. வீட்டில் தயிர் மோர் இல்லைன்னா கதையை ஓடாது. தயிர் மோர் வெண்ணெய் நெய்யெல்லாம் அதில் தான் வருது. எவ்ரிதிங் ஸ்டாப்ட். ஆமென். 8 நாள் ஆச்சு இஸ்ரவேலர்கள் புளிப்பே இல்லாமல் வெளியே வந்து. 8ஆவது நாளுக்குள்ளே செங்கடல்லாம் கடந்து வெளியே வந்துட்டு வர போகிறாங்க. அதுக்கு பிறகு தான் ஜபம் பண்ணி வாங்க போகிறாங்க அந்த புளிப்பு. அன்றைக்கி கூட எனக்கு தோணுது, இந்த ஈஸ்ட் பற்றி படிக்கும்போது, குட்டி ப்ரெட்டை அந்த அப்பத்தை நீங்கள் திரட்டி வச்ச அந்த மாவை அப்படியே புஷ்ஷுன்னு ப்ரெட்டு மாதிரி பெருசாக வர வைக்குது. பிச்சு சாப்பிட்டா அப்படி இருக்குது, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த சாஃப்ட்னஸ் கொடுக்குற ஈஸ்ட்டை நீ எடுக்காத எகிப்துலேருந்து சொன்னார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து தான் வருகிறது. நீ உலகத்திலிருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அதான் யோசித்து பார்க்குறேன், நமக்கு புரிய வைக்கணும்னா தயிருக்கு அந்த உரமே எடுக்காமல் வந்துட்டோம். யார் வீட்லேயும் மோர் இல்லை, யார் வீட்லேயும் தயிர் இல்லை, எல்லார் வீட்லேயும் ஆடு மாடு இருக்குது. நீங்கள் 8ஆவது நாள் பால் கறந்து அந்த பால் எப்படி தயிராக்குவீங்க? அந்த தயிர் எப்படி மோர் ஆகும்? அந்த மோரில் எப்படி வெண்ணெய் எடுப்பீங்க? அந்த வெண்ணெயில் எப்படி என்னத்தை எடுப்பீங்க? நெய் எடுப்பீங்க. வழி இல்லையே. ஆமேன். இருந்தாலும் கர்த்தர் சொன்னார், நானே உனக்கு வழி. ஸோ ஃபஸ்ட்டு 3 பண்டிகைகள், பஸ்கா பண்டிகை முதல் நாள், 2ஆவது நாள், 3ஆவது நாள், 4ஆவது நாள், 5ஆவது நாள், 6ஆவது நாள், 7ஆவது நாள், 8ஆவது நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இப்போ இந்த ஃபஸ்ட்டு 14ஆம் தேதி வருது இல்லைங்களா? 14லேருந்து 15ஆம் தேதி சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாள், 15லேருந்து 16 வரைக்கும் 2ஆவது நாள், 16லேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 3ஆவது நாளில். இந்த 3ஆவது நாள் 17ஆம் தேதி முடிந்து 18ஆம் தேதி சாயந்தரம் வரும்போது முதற் பலனின் பண்டிகை வருமா? இந்த இமேஜை திரும்பி எடுத்துப்போம். அந்த இமேஜில் பஸ்கா பண்டிகையிலேருந்து கரெக்டாக 24 மணி நேரம், 36 மணி நேரம், 24, 48க்கு அப்புறம் 72 ஹவர்ஸ் கழித்து 72 மணி நேரம் கழித்து ஒரு பண்டிகை வருகிறது. அதுதான் முதற் பலனின் பண்டிகை. அப்போனா இந்த பண்டிகை எப்படி சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு பஸ்கா பண்டிகை வரும் முதல் நாள், 3ஆவது நாள், அதாவது 3ஆவது நாள் துவங்கி 4ஆவது நாளில் அந்த முதற் பலனின் பண்டிகை வரும். 8ஆவது நாள் வரைக்கும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த பண்டிகை அப்படியே ஒரு பேக்கேஜ் மாதிரி வருது. இதை வச்சு ஜீசஸ் கிட்ட சொன்னீங்கன்னா, பஸ்கா பண்டிகை என்று இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இயேசு அடக்கம் செய்யப்பட்டார், ஆமென்,
18ஆம் தேதி காலையில், அதாவது 17ஆம் தேதி முடிந்து சாயந்தரத்தில் 18ஆம் தேதி காலையில் எழுந்தார். அப்போனா 3 நாள் இரவும் பகலும் அவர் பூமிக்கு அடியில் இருந்தார். அதுபோல் பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற்பலன் பண்டிகை இயேசுவை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இந்த பண்டிகைகள் இப்படி கொடுக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் பண்டிகை நாம் பார்த்தோம். இந்த பண்டிகையில் என்னென்ன செய்யக்கூடாதான்? 7 நாளும் கர்த்தருக்கு தகன பலி. முதலாம் நாள் உங்களுக்கு பரிசுத்த சபை, அதில் சாதாரண வேலை செய்ய வேண்டாம். 7ஆம் நாள் பரிசுத்தமானது, அதில் சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது என்று சொல்லி இந்த பண்டிகையை ஆசரிக்கும்படி கர்த்தர் சொன்னார். இப்போ நீங்களும் நானும் இஸ்ரேலில் இருந்தோம்னா 14ஆம் தேதி பண்டிகை கொண்டாட்டமா? 14, 15, 16, 17, 18, 19, 20, 21 சாயந்தரம் முடிஞ்ச பிறகு 7 வாரம் கணக்கிட சொன்னார். அதன் பிறகு அல்லேலூயா. நான் அல்ல, அவர் சொல்லியிருக்கார் பாருங்க, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதில் வெள்ளாண்மை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்க்கட்டை ஆசாரியனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியர் அந்த கதிர்க்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளிலேயே கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட வேண்டும். நீங்கள் அந்த கதிர்க்கட்டை அசைவாட்டும் நாளில் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 1 வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டியும், கர்த்தருக்கு சுகந்திர வாசையான தகன பலியாகிய 1 மரக்காலிலே 10 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததும் மெல்லிய மாவுமாகிய போஜன பலியும் திராட்சை பழத்தையும் கார்பாடியாகிய பான பலியும் செலுத்த கடவில். உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வரும்படி அந்த நாள் மட்டும் அப்பமும் வாட்டிய கதிரும் பச்சை கதிரும் புசியீர்களாக. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை முதலும் சொல்ல வேண்டியது. நீங்கள் அசைவாட்டும் கதிர்க்கட்டை கொண்டு வரும் ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே முதற்கொண்டு எண்ணெய் தோங்கி 7 வாரங்கள் நிறைவேறின பிறகு, இந்த பண்டிகை முடிஞ்சிட்ட பிறகு 7 வாரம் கணக்கு வச்சுக்க சொல்லிட்டார். என்ன சொன்னார்? இது வரைக்கும் அவங்களுக்கு கேலண்டர் கிடையாது. இந்த மாதம் அந்த மாதம்லாம் சொல்ல முடியாது, கணக்கு வச்சுப்பாங்க. எகிப்திலேருந்து எப்பப்பா கிளம்புனீங்க? 14ஆம் தேதி. அப்போ அந்த பண்டிகை பேர் என்ன பேருங்க? பஸ்கா பண்டிகை சார். அதுக்கப்புறம் எத்தனை நாள் பண்டிகை கொண்டாடினீங்க? 7 நாள் கொண்டாடணும். அந்த பண்டிகை பேர் என்ன பேருங்க? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. சரி, இந்த 2 பண்டிகைகள் நடுவில் எதனா பண்டிகை வந்துச்சா? ஆமாம், 14ஆம் தேதி சாயந்தரத்துலேருந்து கரெக்டாக 3 நாள் 72 மணி நேரம் கழித்து ஒரு பண்டிகை வந்துச்சு, நடுவுலேயே வந்துச்சு. அந்த பண்டிகை பேர் என்னங்க? அதுதான் முதற்பலன் பண்டிகை. அப்போ என்ன பண்ணீங்க? நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் வீட்டில் விளைஞ்சதெல்லாம் முதற்பலன் எடுத்தாந்து காணிக்கை கொடுத்தோம். அதே போல தான் 14ஆம் தேதி இயேசு இறந்தார். அன்றைக்கி அவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடிருந்தாங்க. அந்த 3 நாள் கழித்து ஜனங்களாம் முதற்பலனை காணிக்கை கொடுக்கும்போது இயேசுவும் மரித்தோரிலிருந்து முதற்பலனாக எழுந்தார். அவங்க பண்டிகை இயேசுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி துவங்கினது. இயேசு வரும்போது அந்த பண்டிகை இயேசுவை காட்டுகிறதா இருந்தது. அப்படியே வந்துட்டாங்க, பஸ்கா பண்டிகை கொண்டாடிட்டாங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாடிட்டாங்க. இதுக்கு நடுவில் முதற்பலன் பண்டிகை கொண்டாடிட்ட பிறகு கரெக்டாக அந்த 8 நாள் முடிஞ்ச பிறகு திரும்பி கணக்கு வைக்க சொன்னார். 49 days. 1 முதல் வாரம், 2ஆம் வாரம், 3ஆவது வாரம், 4ஆவது வாரம், 5ஆம் வாரம், 6ஆம் வாரம், 7ஆவது வாரம், அப்படி 7 வாரம் கழிந்த பிறகு 47 7s are 49, 49 நாள் கழித்த பிறகு ஒரு பண்டிகை வந்துச்சாம். அந்த பண்டிகைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று பெயர். கணக்கு கரெக்டாக வருதா? போட்டுன்னு வந்துட்டோம்னா 49 நாள் கழித்து ஒரு 50ஆவது நாள் வந்தது. அந்த நாள் பேர் என்ன பேருங்க? பெந்தேகோஸ்தே பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு இன்னொரு பேர் இருக்குது, வாரங்களின் பண்டிகை. எத்தனை வாரம் கழிச்சு இந்த பண்டிகை வரும்? 7 வாரம் கழிச்சு. வாரத்தை எப்போ துவங்குனீங்க? அந்த 8ஆவது நாள்லேருந்து. அந்த 8ஆவது நாள் என்னது? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முடிஞ்சது. முதல் நாள் இது பஸ்கா பண்டிகை. எப்படி அழகாக கேலண்டர் கொண்டு வர்றாரு பாருங்க. கேலண்டர் ஸ்டார்ட் ஆச்சு 14ஆம் தேதி. வாரங்களின் பண்டிகை பெந்தேகோஸ்தே. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் என்ன பண்ணுவாங்களாம்? 23ஆம் அதிகாரம் 19-20. இப்போ நான் 20 படிக்கிறேன். அவைகளை ஆசாரியன் முதற்பலனாகிய அப்பத்தோடும் 2 ஆட்டுக்குட்டிகளோடும் கர்த்தருடைய சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்ட கடவன். கர்த்தருக்கு பரிசுத்தமாகிய அவைகள் ஆசாரனுடைய அவைகள். அந்த நாள் உங்களுக்கு சபை கூடும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்கள் தலைமுறை தோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 22ஆம் வசனம். உங்கள் தேசத்தின் வெள்ளாண்மையை நீங்கள் அறுக்கையில் வயலின் ஓரத்தில் இருக்கிறதை முற்றிலும் அறுக்காமலும் சிந்தி கிடக்கிற கதிர்களை பொறுக்காமலும் எளியவனுக்கும் பரதேசிக்கும் அவைகளை விட்டுவிட வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். 4 பண்டிகை முடிஞ்சிச்சு. இப்போ 7 வாரம் வச்சாங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகை வந்தது. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகைக்கு இன்னொரு பேர் நான் சொன்னேன், வாரங்களின் பண்டிகை. இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த ஜனங்க
பஸ்கா பண்டிகைக்கு எகிப்தில் இருந்தாங்க, கவனிங்க. அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புளிப்பில்லாத அப்போ பண்டிகை அப்போல்லாம் நடந்துனேங்கிறாங்க. 8ஆம் நாள் வந்துச்சு, பிறகு கணக்கு வைக்க ஆரம்பித்தாங்க பாருங்கள். 7 7 49 நாள் ஆயிடுச்சுல, அப்போ 7 வாரம் ஆயிடுச்சுல. பார்த்தா சீனாய் மலைக்கு அடியில் வந்துட்டாங்க. இப்போ எங்கே இருக்காங்க? சீனாய் மலை. அதுக்குள்ளே மோசே மேலே போய் ப்ரே பண்ணிவிட்டு 40 நாள் ப்ரே பண்ணிட்டு கீழே இறங்கி வரப்போகிறாரு. வரும்போது 2 கற்பலைகளோட வரப்போகிறாரு. அப்போ இவங்களுக்கு என்ன பண்டிகை நடந்துனுக்குது? கீழே பெந்தேகோஸ்தே பண்டிகை. இப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகை இஸ்ரவேல் எகிப்திலேருந்து கிளம்பி 50 நாள் ஆன பண்டிகை. பிறகு இஸ்ரவேலுக்கு மோசே கையில் கற்பலைகள் கொடுக்கப்பட்ட பண்டிகை. பிறகு ஒரு பிரச்சனை ஆச்சு தெரியுமா? அந்த பண்டிகையில் முதல் பெந்தேகோஸ்தேல ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. இவங்கெல்லாம் அதுக்குள்ளே மோசே ப்ரேயர் பண்ண போயிட்டார்ல, 40 நாள் ப்ரேயரில் இருந்தார். இந்த 7 நாள் பண்டிகை முடிஞ்சதுமே மலை மேலே ஏறினார் பாருங்கள். 40 நாள் ப்ரேயரில் இருந்தார். அதுக்குள்ளே இவங்க ஆரோனை பிடிச்சி மிரட்டி, ஆரோனே எங்களுக்கு கடவுளை உண்டு பண்ணின்னு சொல்ல பொற்கண்டு குட்டிலாம் வணங்க போய் மோசே ஆண்டவர் மேலேருந்து கீழே அமிச்சார். போய் பாருப்பான் போனான்னா பொன்கண்ணுட்டி வணங்குறாங்க. மோசே கோபத்தில் கற்பலகையை போட்டு உடைச்சார். பெரிய கன்ஃபியூஷன் உண்டாயிடுச்சு. அன்றைக்கி 3000 பேர் செத்தாங்களாம். இப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகைன்றது 7 வாரம் கழித்து வந்துச்சு. பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்போ தான் முதற் பலனை கொண்டு வராங்க. பெந்தேகோஸ்தே பண்டிகை அப்போ தான் மோசே 2 கற்பலைகளோடு வந்தார். 10 கட்டளைகளை 2 பலகைகளோடு வந்தார். போட்டு உடைச்சிட்டாரு. ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் சண்டை வந்துச்சு. அவங்க பாவம் பண்ணதுனால 3000 பேர் செத்தாங்க. அதோட பெஸ்கா பண்டிகை, அதோட பெந்தேகோஸ்தே பண்டிகை போச்சா? இல்லை. பிறகு 4000 வருஷம் கழிச்சு இயேசு வந்தார். இயேசு வந்த பிறகும் அதே மாதிரி பஸ்கா பண்டிகை. இறந்தார். நடுவில் முதற் பலனின் பண்டிகை வந்துச்சு. அந்த 3 நாள் கழிச்சு அப்போ உயிர் தெழுந்தார். பிறகு அப்படியே 50 நாள் இருந்தார். இந்த 8ஆவது நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முடிஞ்ச பிறகு 1 2 3 4 49 நாள் கணக்கு வைத்து 50ஆவது நாள் 40 நாள் பரமேறி போயிட்டார். 50ஆவது நாள் எல்லாரும் மேல் மாடியில் கூடியிருக்கும்போது பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். பெந்தேகோஸ்தே பண்டிகை பழைய ஏற்பாடும் ஸ்பெஷல், புதிய ஏற்பாடும் ஸ்பெஷல். புதிய ஏற்பாடு என்ன ஸ்பெஷல்ன்றீங்களா? பெந்தேகோஸ்தே அன்றைக்கி 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். முதல் பெந்தேகோஸ்தே பண்டிகையில் 3000 பேர் செத்தார்கள். இயேசு வந்து போயிட்ட பிறகு, இயேசுவாகிய ஆடு தேவாட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அதனால் தான் நம்ம பெந்தேகோஸ்தே என்றோம். பெந்தேகோஸ்தே என்பது புதிய ஏற்பாட்டின் பண்டிகை இல்லை, அது பழைய ஏற்பாட்டின் பண்டிகையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்மளுடைய அந்த இமேஜ் பார்த்தோம்னா 4 பண்டிகை முடிச்சிட்டோம். ஆனால் 4 பண்டிகை சொல்லிட்டார். இன்னும் 3 இருக்கிறது. அதை நாம் படிக்க போகிறோம். 23ஆம் வசனம் 24. நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களுக்கு 7ஆம் மாதம் 1ஆம் தேதியில் எக்கால சத்தத்தினால் ஞாபகூரியாக கொண்டாடுகிற பண்டிகை என்கிற சபை கூடும் பரிசுத்த நாளாக இருப்பது. இப்போ முதல் மாதத்தில் பண்டிகை ஸ்டார்ட் பண்ணார். 3ஆவது மாதத்தில் வந்தார். இப்போ 7ஆம் மாதத்துக்கு வந்து விட்டார். இந்த பண்டிகை முதல் நாள். பஸ்கா பண்டிகை முதல் மாதம் 14ஆம் நாள். இப்போ 7ஆம் மாதத்துக்கு வந்து முதல் நாளே எக்கால பண்டிகை. எக்காலம் ஊதணும். எல்லாரும் வீடு வீடா ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாரும் எக்காலம் ஊதுவாங்க. அதிலே சாதாரணமான வேலை செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்குன்னு தகன பலி செலுத்துவாங்க. அந்த நாளிலே என்ன பண்ணுவாங்களா? அவங்க ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். ஹல்லேலூயா. ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ். அதை அவர்கள் ட்ரம்பட்ஸ் பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த பண்டிகையை நம்ம வந்து ரோஸ் ஹஷானா என்றும் சொல்லுகிறோம். அதுதான் வருஷத்தினுடைய துவக்கம் என்று. பிறகு எல்லாரும் எக்காலம் ஊதுவாங்க. நம்ம கூட நம்ம சர்ச்சில் அந்த பீரியடில் நம்ம எல்லாருக்கும் வாட்ஸ்அப்பில் ட்ரம்பட் வாய்ஸ் அனுப்புவோம், சொல்லுவோம். நீங்கள்லாம் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அந்த பில்டிங் மேலே போய் உங்கள் வீட்டு மேலே போய் அந்த எக்காலத்தை தோணிங்க. ஏனென்றால் எக்கால சத்தத்துக்கு ஆவிக்குரிய அர்த்தத்தில் இயேசுனுடைய எக்கால சத்தம் தோணிக்கும் போது பூலோகமே ஆண்டவர் கண்ட்ரோலில் வரும். மரித்தவர்கள் உயிரோடு எழுந்துப்பாங்க. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் சொல்லியிருக்கார். அதுபோல் இந்த எக்கால பண்டிகை யூதர்கள் எந்த நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் அந்த பண்டிகையில் எக்காலத்தை எடுத்து பூம் என்று தொனிப்பார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் கொடுத்த பண்டிகை. ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? எக்கால சத்தம். அப்படியே வரும்பொழுது அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதியிலே இந்த பண்டிகை 7 நாள் கொண்டாடுவார்கள். பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்தம் நாளாக இருப்பதாக. அப்போது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலி செலுத்த கடவீர்கள். இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் ரோஸ்ட் ஹசானா முடிஞ்ச பிறகு 10 நாள் கழித்து டே ஆஃப் அட்டோன்மெண்ட். 7ஆம் மாதம் 10ஆம் தேதி ஒரு பண்டிகை வருது. அது டே ஆஃப் அட்டோன்மெண்ட். அன்றைக்கி என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாரும் ஃபாஸ்டிங்கில் இருப்பாங்க. இந்த பண்டிகை பேர் தான் யோம் கிப்பூர். மறக்கக்கூடாது. யோம் கிப்பூர் ரொம்ப முக்கியம் யூதர்களுடைய வாழ்க்கையில். வேலையே செய்ய மாட்டாங்க.
உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மிலிட்ரி கூட வேலை செய்யாத அன்னைக்கு. அதனால தான் இஸ்ரேல் சுதந்திரம் அடைஞ்சப்ப பல நாடுகள் ஒன்று சேர்ந்து அவங்களை அடித்தாங்க. யோம் கிப்பூர் அப்போ அடித்தாங்க. இவெல்லாம் ப்ரேயரில் இருப்பான், நம்ம குண்டு போட்டால் திரும்பி அடிக்க மாட்டான்னு போட்டாங்களாம். யோம் கிப்பூர் வார்னே ஒன்று இருக்குது. அல்ல இல்லையா? இந்த யோம் கிப்பூரில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? தன்னை வருத்தி கொண்டு ஜெபம் பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் இந்த ஆசாரியன் ஒரு பலி மிருகத்தை எடுத்துக்கொண்டு போய், ஒரு ஆட்டுக்கடானுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு போய் தனக்காக பாவ நிவர்த்தி செஞ்சுட்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போவார். அந்த திரைக்கிட்ட போவார். தன்னுக்காக தான் குடும்பத்து பாவ மன்னிப்பை பெற்றுட்டு திரும்பி வந்து இன்னொரு பலி மிருகத்துடைய ரத்தத்தை எடுத்து போய் பொதுமக்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு கூறுகிற நாள் தான் இந்த யோம் கிப்பூர். இது பரிசுத்தத்தின் நாள். இது எத்தனாம் மாதம் வருது? 7ஆம் மாதம் வருது. என்னைக்கு வருது? 10ஆம் தேதி வருது. அன்றைக்கி கன்ஃபார்ம்டாக யாருமே வேலை செய்ய மாட்டார்கள். எல்லாரும் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து கொடுப்பார்கள். அதில் நீங்கள் எந்த வேலையும் செய்யலாகாது. உங்கள் வாசஸ்தலங்களில் உங்கள் தலைமுறைதோறும் சொல்ல வேண்டிய நித்திய கட்டளை. எல்லாரும் இதை செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். பார்த்தீங்களா, 1ஆம் மாதம் பண்டிகை நடந்துச்சு, 3ஆம் மாதம் பண்டிகை நடந்தது, 7ஆம் மாதம் பண்டிகை நடந்தது. இந்த மாதத்துக்கு பேர் தான் திஷ்ரி என்று நாம் சொல்கிறோம். அல்லேலூயா. இது ஓய்வு நாள். இது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எத்தனை பண்டிகை கொண்டாடியிருக்கோம்? 4 படிச்சிட்டோம். 6. முதல் பண்டிகை பஸ்கா, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இதுக்கு நடுவில் முதற் பலனின் பண்டிகை, பிறகு வாரங்களின் பண்டிகை என்கிற பெந்தேகோஸ்தே பண்டிகை, பிறகு எக்கால பண்டிகை. 5 படிச்சிட்டோம். 5 படித்த பிறகு யோம் கிப்பூர் படித்தோம். அன்றைக்கி தான் என்ன பண்ணுவார்? ஆசாரியன் போய் பிராயச்சித்தம் பண்ணுவார். இப்போ 7ஆவது ஒரு பண்டிகை இருக்கிறது. அது எப்படி பாருங்கள். நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி இப்போ முதல் நாள் ஒரு பண்டிகை, 10ஆம் நாள் ஒரு பண்டிகை, 15ஆம் நாள் ஒரு பண்டிகை. இந்த 15ஆம் நாள் என்ன பண்டிகைன்னா கூடார பண்டிகை. அல்லேலூயா. இப்போ நம்முடைய 36ஆம் வசனம் தாண்டி 37ஆம் வசனத்திலே நாம் வருகிறோம். நீங்கள் கர்த்தருடைய ஓய்வு நாட்களில் செலுத்துவதும் தவிர, நீங்கள் கர்த்தருக்கு படைக்கிற உங்கள் எல்லா காணிக்கைகளையும் பொருத்தங்களையும் உற்சாக பலிகளையும் தவிர, நீங்கள் அந்த நாளுக்கு தக்கதாய் கர்த்தருக்கு சர்வாங்க தகனபலி, போஜன பலி, இரத்த பலி, பானபலி முதலானவைகளை செலுத்தும்படி சபை கூடி வந்து பரிசுத்தமாய் ஆசரிப்பதற்கு நீங்கள் கூற வேண்டிய கர்த்தருடைய பண்டிகைகள் இவைகளே. இந்த பண்டிகை பேர் கூடார பண்டிகை. எப்படி சொல்கிறார் பாருங்க, 34ஆம் வசனத்தில் அந்த பேரை சொல்கிறார். நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாக இருப்பதாக. அல்லேலூயா. கூடார பண்டிகையோட ஸ்பெஷாலிட்டி நான் சொல்லட்டுமா? வருஷம் அவங்க கொண்டாடணும். ஏன்னா 40 வருஷம் நீ கூடாரத்திலே வாழ்ந்த. உனக்கு சாப்பிட உணவு கொடுத்தேன், உடுக்க உடை கொடுத்தேன், இந்த கூடாரத்தில் வெயிலில் உன்னை காப்பாற்றினேன், நைட்டில் பனியில் உன்னை காப்பாற்றினேன். நீ என்னை மட்டும் தான் பார்த்த. கூடாரத்தில் பல நேரம் டென்ட்டு மேலே ஓப்பனில் இருக்கும், நீ படுத்துட்டு என்னை மட்டும் தான் பார்த்த. அதுபோல் ஒரு பண்டிகை கொண்டாடு. அந்த பண்டிகையில் 7 நாள் நீ கூடாரத்தில் வாசம் செய்ய வேண்டும். இஸ்ரவேலுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அந்த 7 நாள் அவங்க பெரிய பங்களாவில் இருப்பாங்க. அந்த பங்களாவில் போய் இந்த 7 நாள் வீட்டுக்கு மேலே ஒரு கூடாரம் போட்டு அங்கே வாழ்வாங்க. இந்த 7 நாள் மட்டும் இன்றைக்கு வரைக்கும் செய்வாங்க. நம்ம சர்ச்சில் கூட கூடார பண்டிகை அப்போ நம்ம ஓலெல்லாம் கட் பண்ணி கூடாரம் போடுறோம். அந்த பண்டிகை அதை எதை குறிக்கிறது? அது 7 நாள் பண்டிகை. 8ஆம் நாள் முடிவடையும். அது என்ன பண்டிகை தெரியுமா? நீ என்ன தான் பார்க்கணும், நீ என்னை தான் சார்ந்திருக்க வேண்டும் என்று 8 பண்டிகைகள் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? அன்னைக்கு நிலத்தின் பலனை கொண்டு வந்து தர வேண்டும், கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு வர வேண்டும். என்ன பண்ணமா? 40ஆம் வசனம், அந்த ஓய்வு நாளிலே 40ஆம் வசனம் படிக்கிறேன். அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீட்சின் ஓலைகளையும். நம்ம கூடார பண்டிகை வைப்போ என்ன இலை வெட்டிட்டு வருவோம் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஈச்ச மரத்தை ஓலையை வெட்டிட்டு வருவோம். ஏன்னா அந்த ஈச்ச மரத்தினுடைய ஓலைகள் தான் பேரிட்ச மரம் ஓலையை போல இருக்கும். பேரிட்ச மரத்தினுடைய இலைகளையும் தழைகளையும் ஆற்றறிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வருஷந்தோறும் 7 நாள் கர்த்தருக்கு இந்த பண்டிகையை ஆசரிக்க கடவீர்கள். இது உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 7ஆம் மாதத்தில் அதை ஆசரிக்க கடவீர்கள். இதை உங்கள் சந்ததி அறிய வேண்டும். 43ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார், 7 நாள் கூடாரங்களில் வாசம் செய்ய வேண்டும். நானே கர்த்தர். 7 பண்டிகைகளை கர்த்தர் கொடுத்தார். நானே கர்த்தர். What are the importance of the feast? What does this feast say? இந்த பண்டிகைகள் கர்த்தர் பக்கம் நம்மை காட்டுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பார், மேசியா இந்த பூமியை 1000 வருஷம் ஆட்சி செய்யும்போது கூடார பண்டிகை கொண்டாடுவாராம். கூடார பண்டிகைத்தில் உலகத்தில் உள்ள எல்லாரும் போவாங்களாம். நம்ம போவோம். இஸ்ரவேலுக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பூமியை இயேசு ராஜா 1000 வருட அரசாட்சி செய்யும்போது கூடார பண்டிகை
உண்டு. இத்தனை பண்டிகைகளும் கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு கொடுத்தார். நான் எப்போதும் நிறைய பண்டிகைகள், ஃபீஸ்ட்டு, ஃபெஸ்டிவல் எல்லாம் நினைப்பேன். நிறைய பண்டிகைகளுக்கு லீவ்லாம் விடும், அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் இந்த பண்டிகைகள் எப்படி பைபிளில் போட்டிருக்க ஏதோ அப்படின்ட்டு போகலாமா? அது ஒரு லேசி டாபிக் மாதிரி இருக்குங்க, மனசில் ஏறல, கஷ்டமாக இருக்குது, இவர் பேசுகிறது புரியல. இல்லை மகளே, மகனே, கர்த்தர் ஏதோ ஒன்றை நம்ம கையில் வெளிப்படுத்துகிறார். இது அவருடைய அன்பின் மடல், இது அவர் நம்ம கொடுத்த லவ் லெட்டர். இதில் நமக்கு நல்லது தான் பேசியிருக்காரு. பைபிள் பார்க்கும்போதெல்லாம் தோணும், இது எனக்கு நல்லது பேசுகிற ஒரு புஸ்தகம். இந்த 7 பண்டிகைகள் எனக்கு நல்லது பேசுகிற புஸ்தகம். ஏதோ ஒன்றை சொல்லுது. இன்றைக்கி அந்த பண்டிகை நம்மளால் கொண்டாட முடியாமல் இருக்கலாம். ஒரு வயது ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து வெட்டி ரத்தத்தை தெளிக்க முடியாது. ஆனால் அந்த பஸ்கா பண்டிகை நன்னாளில் அமர்ந்து ஆண்டவரை துதிக்கலாமே, ஒரு ஜெபம் வைக்கலாமே. இந்த 7 நாளில் இப்படி இருக்குது, இந்த 7 நாள் பண்டிகை இப்படி அப்படின்ட்டு பேசிட்டு போதில்ல, இந்த 7 நாள் ஒரு ஸ்பெஷல் வைக்கலாமே. தீஸ் ஆர் த கான்சிக்ரேட்டட் டேஸ். இது பரிசுத்தமான என்னுடைய நாட்கள் கர்த்தர் லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கும்போது நாம் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தருடைய வழியிலே சாய்வோம். என்னென்ன ஸ்டார்ட் பண்ணார்? ஓய்வு நாள் சனிக்கிழமை, பிறகு பஸ்கா பண்டிகை, பிறகு முதற் பலனின் பண்டிகை, பிறகு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை முடிவடைகிறது, பிறகு வாரங்களின் பண்டிகை என்கிற பெந்தெகோஸ்தே பண்டிகை, பிறகு ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்ஸ் எக்கால பண்டிகை, பிறகு யோம் கிப்பூர் பாவ நிவர்த்தியின் பண்டிகை, பிறகு கூடார பண்டிகை. நான் 8 சொல்லியிருக்கேன். 7 பண்டிகை எப்படி 8 ஆச்சுன்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு சொன்னதே ஓய்வு நாள். வாரம் வாரம் உனக்கு பண்டிகை. அந்த ஓய்வு நாளில் நீ என் வேலையை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று நீங்களும் நானும் வாங்க கர்த்தரிடம் அர்ப்பணிப்போம். இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன வசனங்களுக்கு நம்ம அர்ப்பணிப்போம். கர்த்தர் இன்றைக்கி நம்ம மத்தியில் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் இன்றைக்கி நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி கொண்டிருக்கிறார். நம் தேவன் நல்லவர், நம் தேவன் வல்லவர். இந்த பண்டிகைகளில் மக்கள் கர்த்தர் சந்நிதியிலே அமர்ந்து நிற்கணுமா? அன்றைக்கி காலையில் நம்மலாம் இந்த மார்னிங் டிவோஷன் சபையில் அமர்ந்து நிற்கிறோம். நிறைய வேலைகள் இருக்கான, அது முக்கியம் இல்லை, ஆண்டவர் தான் முக்கியம். அவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டும். வாங்க திருச்சபையே, நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்து கர்த்தரை துதிப்போம். Thank you, Jesus. ஓஹோ அப்பா, உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் தகப்பனே, இந்த நீர் சொல்ல எல்லா நாட்களிலும் உங்களுடைய சந்நிதியில் அமர்ந்திருப்பதை நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர்.
யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிலைப்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிலைப்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றுமில்லை. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. Hallelujah. Hallelujah. அப்பா, உங்க சந்நிதியில நாங்க சரணடைகிறோம். உங்க பிரசன்னத்தில் அமர்கிறோம். வருஷத்துல இஸ்ரவேலர்கள் 7 முறை ஆலயத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அப்பா, டு ஹேவ் கம்யூனியன் வித் காட். வாரத்துல ஒரு நாள் அந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் சந்நிதியில வர வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இதோ நாங்களும் சந்நிதியிலே வருகிறோம். உன் பிரசன்னத்தில் அமரும் பொழுதுதான் பாதுகாப்பு. உன் பிரசன்னத்தில் அமரும் பொழுதுதான் நித்திய ஜீவன். உன் பிரசன்னத்தில் அமரும் பொழுதுதான் ஓய்வு. எங்களை இளைப்பாரும்படி எங்களுக்காக பண்டிகைகள் கொடுத்த தேவனே, உடைய சந்நிதியில் நாங்கள் இளைப்பாருகிறோம். உடைய சந்நிதியில் நாங்கள் இளைப்பாருகிறோம். உடைய சந்நிதியில் நாங்கள் இளைப்பாருகிறோம் ஆண்டவரே. உடைய சந்நிதியில் நாங்கள் இளைப்பாருகிறோம் ஆண்டவரே. ஏரா ஷரரா லலா லா 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்த நாள் உங்களுக்கு சபை கூடி வரும் பரிசுத்த நாள் என்று கூற வேண்டும். அதிலே சாதாரணமான யாதொரு வேலையும் செய்யலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்களில் எல்லாம் உங்களுக்கு தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. இன்றைக்கி இந்த வசனங்களை படிச்சுட்டு அப்படியே கேட்டு போயிடணுன்னு கூட எனக்கு கூட தோணுது. ஏதோ பேசுகிறாருன்னு. ஆனால் அன்றைக்கு இஸ்ரவேல் கையில் சொன்ன தேவன் இன்றைக்கு பைபிள் மூலமாக நம்ம கையில் சொல்கிறாரு. இதை கொடுத்த மோசே கொடுத்ததை அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் வாங்கினாங்க. இன்றைக்கி இந்த வசனத்தை படித்ததுனால இதை நம்ம வாங்கிட்டோம். ஆண்டவர் இந்த பண்டிகையிலே நித்திய கட்டளையாய் உங்கள் தலைமுறை தோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
அதனால் தான் பைபிளில் எது போட்டிருந்தாலும் அதை செய்வதற்கு முயற்சி செய்கிறோம். அப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். நம்மளும் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். ஏதோ சங்கீதம், நீதிமொழிகள், ஈஸியான வசனத்தை சொல்லித்தரோம். ஆனால் அவர் அதை பார்த்து அப்படி சொல்ல, எல்லாரும் நீதிமொழிகள் மனப்பாடம் பண்ணணும்னு சொல்ல. லேவியராகமம் 23 உள்ள 7 பண்டிகைகள், அந்த பண்டிகைகள் தான் இயேசுவை காட்டுது. பஸ்கா பண்டிகைனா இயேசு, புளிப்பில்லாத அப்ப பண்டிகைனா இயேசு, பெந்தைகோஸ்தே பண்டிகைனா இயேசு, எக்கால சத்தம் பண்டிகை என்றால் இயேசு. இது தலைமுறை தோறும். நான் இன்னைக்கு கர்த்தர்கள் அர்ப்பணிக்க போகிறேன். எனக்கு என்ன ஆண்டவருடைய வசனம் தெரியுமோ அதை என் தலைமுறைக்கு சொல்லி தருவேன். நீங்களும் கூட நம்ம பிள்ளைகளை ஏதேதோ பாடங்களுக்கு, ஏதோதோ படிப்புக்கு, ஏதோதோ அனுப்புகிறோம். When are we going to teach them Bible? வேதத்தை என்றைக்கு சொல்லித்தரப்போகிறோம். என்னை அர்ப்பணிக்கிறேன். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஏற்றுக்கொள்ளும், நடத்தும். இந்த வார்த்தைகளுக்கு கட்டுப்படுகிறோம். இந்த 7 பண்டிகைகளையும் நேசிக்கிறோம். அந்த பண்டிகைகளிலே நாங்கள் உமக்கென ஆயத்தப்படுத்தி தேர்வு செய்து ஆயத்தமாகியும் சந்நிதியில் வரும். ஓய்வு நாளிலே பரிசுத்தமான நாளாய் ஆசரித்து உம் பாதத்திலேயே விழுந்து கிடப்போம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். இந்த நாளுக்காக, இந்த கிருபைக்காக, இந்த வசனங்களுக்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்காக கைகளை விரித்துக் கொள்ளலாம். இவரக்கா அடோனாய் ஒய்ஷ்மரக்கா யாஏ ரடோனாய் பன்னவ் எலக்கா விஹுனேக்கா ஈஷா அடோனாய் பன்னவ் எலக்கா வயசம் லக்கா ஷலோம், வயசம் லக்கா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உன் மேல் சமாதானமாய் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் உன் மீது தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உனக்கு கிருபையாய் இருக்க கடவர். ஹல்லேலூயா. தலைமையில கை வைக்கலாமா? ரட்சணம் என்னும் தலை சீராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பில் தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சை இடையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேத வசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கோட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாகும். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever and ever. And King of kings and Lord of lords. Amen. Hallelujah. Shalom. Thank you.